12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எதிர்பார்க்கப்படும் வினாக்களாக கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். பதில் பாயிண்ட் 1. தங்கள் கைகள் செந்நிறத்து வானம் போல சிவந்திட உழைக்கும் தொழிலாளர்களின் வியர்வை வெள்ளம் அவர்களின் திரண்ட தோள் மீது முத்து முத்தாய் வீற்றிருக்கும். பாயிண்ட் 2. இந்த அழகினை வியந்து பாட செந்தமிழின் துணை வேண்டுமென கவிஞர் சிற்பி கூறுகிறார். அதனைத் தொடர்ந்து வினா, நடை இயல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. பதில், நடை பெற்றியலும் கிளவியாக்கம் 26 என்றும் நடை நவின்று ஒழுகும் செய்யுள் 135 என்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம் கையாண்டிருக்கிறது. மேலும் ஆசிரியர் நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடைத்தே களி செய்யுள் 107 என்றும் தொல்காப்பியம் கூறுகிறது. இதனைத் தொடர்ந்து விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க. அதுக்கான பதில், விடியலில் உதிக்கும் கதிரவனின் தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கும். அதனைத் தொடர்ந்து மொழியின் இயல்பு வழக்குகளை கலை வழக்குகளாக மாற்றுபவை எவை? உவமை, உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி முதலியவை மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவையாகும். இதனைத் தொடர்ந்து தமிழ் மொழியானது எத்தகைய வலிமை வாய்ந்தது? 1. தமிழ் மொழியானது வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை வாய்ந்தது. உலகின் புறையுருளை போக்கும் ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பாகவும் அதற்கு மேலாகவும் மக்களின் அக இருள் போக்கும் வலிமையுடையது. பசுமை குடில் வாயுக்கள் என்று எவற்றை அழைக்கின்றோம்? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், நீர்வாயு போன்றவைதான் பசுமை குடில் வாயுக்கள் ஆகும். எழுதும்போது ஏற்படும் பிழையை எவ்வகையாக பிரிக்கலாம்? எழுத்துப் பிழை, சொற்பொருட்பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழை என பிரிக்கலாம். கூதிர் குளிரால் விலங்குகள் அடைந்த துன்பங்கள் யாவை? 1. விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ந்தன. 2. குரங்குகள் குளிரால் நடுங்கின. 3. மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் வீழ்ந்தன. 4. பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தன. மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதின் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். இரு தொடர்களாக்குக. 1. மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான். 2. அதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். கூதிர் பாசறை என்றால் என்ன? 1. கூதிர் பாசறை என்பது வாகைத்திணையின் உட்பிரிவாகும். 2. கூதிர் பாசறை என்பது போர் மேற்சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடாகும். வாகைத்திணை விளக்குக. வெற்றி பெற்ற அரசனும் அவனுடைய வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவைச் சூடி தாங்கள் பெற்ற வெற்றியை கொண்டாடுவது வாகைத்திணையாகும். பசுமை குடில் வாயுக்கள் என்று எவற்றை அழைக்கின்றோம்? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன்,
நீர்வாயு போன்றவைதான் பசுமை குடில் வாயுக்களாகும்.